ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 44 இன்ச் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ளவுஸ் பிட்டை இது மாதிரி விரித்து போட்டுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். இந்த கரை இருக்குது பாருங்கள், இந்த கரை வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இந்த கரை சைடு இருக்கணும். ஃபோல்டிங் பக்கம் வந்து மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த சைடில் ஓரத்தில் பாருங்கள், பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம பேக் சைடு அந்த பட்டி மடக்குவோம்ல, அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி டாட் லைன் வச்சுட்டு அதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம அகலம் நோட் பண்ண போகிறோம். 44 இன்ச் ப்ளவுஸ்னால் அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 11 இன்ச் கிடைக்கும். பாருங்கள், 11 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டு அந்த லைன் நம்ம டாட் லைன் வச்சோம்ல, அதை இணைச்சி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த பட்டிக்காக நம்ம 1.5 இன்ச் நம்ம நோட் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து உயரம் நோட் பண்ணுறோம். நான் வந்து 13 இன்ச் நோட் பண்ணுறேன். இந்த 44 இன்ச் ப்ளவுஸ்னால் வந்து உயரம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா 13 இன்ச் வச்சுக்கலாம். அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து தையலுக்காக மேலே நம்ம இந்த ஷோல்டர் தையல் பிடிப்போம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி லைன் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அகலம் நோட் பண்ணியிருக்கோம்ல, 11 இன்ச் நோட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தையலுக்காக விடுறது. நம்ம வேஸ்ட்டு நம்ம தையல் போட்டிருப்போம்ல, தையல்லேருந்து ஒரு 1.5 இன்ச் 1 இன்ச் அதிகமாக வைப்போம்ல, அதுக்காக விடுறது. இப்போ வந்து கழுத்து அகலம் நோட் பண்ண போகிறோம். கழுத்து அகலம் வந்து இந்த 44 இன்ச் சைஸ் இருக்கிற ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நார்மல் ப்ளவுஸ்க்குனா வந்து 2.25 வச்சுக்கோங்க. இதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 3 இன்ச் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது லைனிங் கொடுக்காத நார்மல் ப்ளவுஸ், நான் இதுக்கு வந்து 2.25 இன்ச் நோட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்கு உயரம் வந்து ஒரு 6 இன்ச் வச்சுட்டு அதை பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதிலேருந்து நம்ம ஷோல்டர் அளவு நோட் பண்ணுறோம். ஷோல்டர் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. 3 இன்ச் வச்சுட்டு ஆம்கோல் அளவு வந்து ஒரு 5.25 வைங்க, கரெக்டாக இருக்கும். இந்த 5.25 வைக்கிறப்ப இந்த சேஃபு 44 இன்ச் ப்ளவுஸ்க்கு வந்து 5.25 வச்சுக்கலாம். அதை விட ரொம்ப இறக்கிட வேணாம். இப்போ அந்த அளவில் இந்த மாதிரி லைன் வச்சுட்டு இதையும் ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை பாக்ஸாக நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம அந்த நெக் லைன் ஃப்ரண்ட் நெக்கான அந்த லைன் தான் போட்டிருக்கேன். இங்கே முக்கிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சில் ஒரு டாட் லைன் வச்சுட்டு இதை வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கான நல்லா கொஞ்சம் டீப்பாக இறக்கி போட்டுக்கோங்க. அந்த 3/4 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கணும். இப்போ வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம போடுறோம். 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆம்ஹோல் வந்து வரையுது அந்த ரவுண்ட் வந்து சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி இங்கேருந்து 2, இதுலேருந்து 2.5 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக வரும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து எப்பயுமே கொஞ்சம் சரித்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படின்னா நமக்கு வந்து லூஸ் கிடைக்காது, ஃபிட்டிங் வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். நான் ஃப்ரண்ட் நெக்குக்கான அந்த அளவு வச்சு தான் இதில் கட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம கிராஸ் கட்டிங்னாலும் சாதா கட்டிங்னாலும் எப்பயுமே ஃப்ரண்ட் நெக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எடுக்கணும். அதனால் நான் அப்படியே ஃப்ரண்ட் நெக்கான அளவு தான் நம்ம எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப தான் பேக் ரவுண்ட் அந்த பேக்கான அந்த ரவுண்டை நான் போடுவேன். இப்போ வந்து கரை வந்து ஆப்போசிட் சைடு இருந்தது, இப்போ நம்மளை பார்த்து இப்படி இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ கரை வந்து நம்மளை பார்த்து இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்தோம்ல, அதையே பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கரை இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இது ரெண்டும் இந்த கரை சைடு இப்படி வந்துடணும். இதுதான் உங்களுக்கு வந்து சரியான அந்த கிராஸ் கட்டிங்க்கான இப்படி தான் இந்த அளவு இப்படி தான் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மடித்து விட்டுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு கீழே அந்த பட்டி இதை வச்சோம்னா அதை மடித்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிக்கணும். அதை ஒட்டி நல்லா பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. இந்த கிளாத்தை ஒட்டி நல்லா போடணும். இதை அப்படியே நம்ம வரைஞ்சி விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டி போட்டுக்கோங்க. விலகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப் மாறிடும். பாருங்கள், இதில் ரவுண்ட் போட்டாச்சு.
இதில் வந்து இந்த முன் இறக்கம் இருக்குது பாருங்கள், இந்த நம்ம நெக்கில் இருந்து நோட் பண்ணுவோம்ல அதுதான், இங்கே இந்த பட்டிக்கு மேலே வைப்போம்ல அந்த சைடு. இது வந்து ஒரு 4.5 இன்ச் நோட் பண்ணுறேன். இந்த சேஃபில் இருக்கிறவங்களுக்கு 4.5 இன்ச் நோட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் நம்ம ஃப்ரண்ட் அந்த நெக்குக்கான அந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி இந்த டேப்பை பிடிச்சி கீழே இப்படி வச்சுக்கோங்க. இங்கே வந்து 13.5 இன்ச் நோட் பண்ணணும். இந்த சேஃபில் இருக்கிறவங்களுக்கு வந்து 13.5 இன்ச் நோட் பண்ணால் தான் உங்களுக்கு சேஃப் வந்து நல்லா உட்காரும். அதனால் 13.5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டு இருக்குது பாருங்கள், இதுக்கான உள் வளைவு ஒரு 1/2 இன்ச்சில் டாட் லைன் வச்சுட்டு உள் வளைவு கண்டிப்பாக போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ வந்து இன்னொரு சேஃப், இது எப்படின்னா இந்த ஃப்ரண்ட் நெக் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ரவுண்ட் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள ஒரு டாட் லைன் வச்சுக்கிறோம். இங்கே வந்து இந்த முன் இறக்கம் ஒரு 4.5 இன்ச் நோட் பண்ணோம்ல, இதுலேருந்து வெளியே ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு இதை வந்து ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இப்போ வந்து இந்த 13.5 இன்ச் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், சென்டராக ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் இணைச்சி விட்டுறணும். இந்த 3 பாயிண்ட் வச்சுருக்கோம். சைடு ஆம்கோல் வந்து ஒரு 5.5 இன்ச்சு அதை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு விட்டுக்கணும். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த உள் வளைவு போட்டிருக்கோம் பாருங்கள், இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முன் இறக்கம் வந்து 4.5 இன்ச் நோட் பண்ணியிருக்கேன், நடுபாகம் வந்து 13.5 இன்ச்சு. இந்த ஆம்கோல்லேருந்து சைடு ஆம்கோல் வந்து 5.5 இன்ச் நோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து வெட்டியாச்சு. இப்போ வெட்டிட்டு இந்த சைடில் வந்து பட்டிக்கான அளவு எடுக்கிறோம். பட்டிக்கு வந்து எப்பயுமே 4.5 இன்ச், நான் ஒரு பேசிக்காக தான் அளவு எடுப்பேன், 4.5 இன்ச். அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அங்கேருந்து அதில் நோட் பண்ணுற அளவு 4, இங்கே 4, இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து பாருங்கள், இப்போ 4 இன்ச் வச்சோம்ல அது வரைக்கும் நேராக இந்த மாதிரி இணைச்சிட்டு அந்த 4.5க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அகலம் நமக்கு இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்துருங்க. நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணிவிட்டு கூட நம்ம வெட்டி விட்டுக்கலாம், பிசுரை வெட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து கைக்கு வந்து நான் ஃபுல்லாக அப்படியே நம்ம மடித்து விட்டுக்கலாம். ஏன்னா அகலம் பார்க்க வேண்டாம், நம்ம இருக்கிற அகலத்தை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இருக்கிற அகலத்தை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டிக்காக வந்து ஒரு 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி அந்த பட்டிக்கு நம்ம மடித்து தப்போம்ல, ஹெம்மேக் பண்ணுவோம், அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. இதிலேருந்து கைக்கான அளவு நான் நோட் பண்ணுறேன், 6.5 இன்ச் நான் நோட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே 6.5 இன்ச் நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு டாட் லைன் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருந்து நம்ம அந்த தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடுறோம் பாருங்கள், அதில் ஒரு 1 இன்ச் நோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு இதுக்கான இப்போ கை வளைவு பாருங்கள், அது வரைக்கும் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அதுலேருந்து இந்த ஒரு எஸ் மாதிரி ஒரு சேஃப் கொண்டு வரணும் பாருங்கள். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கை வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். எங்கேயுமே பின்னாடி சுருக்கமாக தூக்கிட்டு இருக்கும் துணி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதுலேருந்து உள் வளைவு, ஃப்ரண்ட்லேயும் நம்ம உள் வளைவு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி கையிலையும் கண்டிப்பாக இந்த உள் வளைவு கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த லைனை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு இந்த உள் வளைவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ உள் வளைவு கட் பண்ணியாச்சு. இதை வந்து சேமாக இந்த மாதிரி வச்சுட்டு இது சென்டராக ஒரு நாச் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பட்டி ஒரு பட்டி தான் எடுத்திருக்கோம், 2 சைடுக்கும் ஒன்று இருக்குது. அதுவே இப்போ நமக்கு துணி வந்து தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இன்னொரு உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பட்டி தேவைப்படும், அதையும் இதிலையே எடுத்துக்கலாம். 1 மீட்டர் துணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே. இதுலேயே பட்டன் பட்டிக்கான அளவையும் நோட் பண்ணுறேன். 2.5 இன்ச்சு வலது பக்க பட்டி வந்து 2.5 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. இது இடது பக்க பட்டி வந்து 2 இன்ச் நோட் பண்ணி அதையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து இதை வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோல்டு பண்ணி இருந்த பக்கம், அதனால் நான் இது கொஞ்சமாக தான் இருக்கும், இதை விரித்து விட்டால் நமக்கு பெருசாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு இதுக்கு நம்ம தாராளமாக இருக்கும். இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ வந்து நெக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். அதுக்காக இப்படி இழுத்து பாருங்கள். இழுக்கிறப்ப இங்கே பாருங்கள், இங்கே இதுவாகவே ஒரு லைன் போடுது பார்த்தீங்களா? இங்கே தான் நம்ம வந்து கிராஸ்க்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து வெட்ட போகிறோம். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை கட் பண்ணி விட்டதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நெக் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு, அந்த ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு 1.25 இன்ச்சில் இது கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இது பேக் பீஸ் வெட்டியாச்சு. இது ஃப்ரண்ட் பீஸு. இது கைக்கான அந்த அளவு பட்டி, பட்டன் பட்டி எடுத்தாச்சு. இது வந்து நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக கிராஸ் இது. இப்போ எல்லாம் தயாராக இருக்குது. அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை சொல்கிறேன். தேங்க்யூ.